கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எருசலேமின் குடிகளில் காவலாளர் அவரவர் தங்கள் காவலிலே அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டும் என்றேன். தொபியா இந்த நன்மைகளை எனக்கு செய்தான், உனக்கு செய்தான் என்று சொல்லி மக்கள் நெகேமியாவிடம் போய் சொல்லுவார்கள். அதற்கு நெகேமியா ஏதாவது பதில் சொன்னால் அதை 100 மடங்காக திரித்து போய் தொபியாவிடம் கூறுவார்கள். உடனே தொபியா நெகேமியாவுக்கு பயமுண்டாகும்படி கடிதங்களை அனுப்புவான். அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. கதவுகள் மற்றும் தாழ்பாள்கள் எல்லாம் போடப்பட்டது. அதனால் ஒவ்வொரு வாசலுக்கும் ஏற்ற காவலாளர்கள், எருசலேமின் ஆலயத்திலே பாடுவதற்கு பாடகர், பலியிடுவதற்கு லேவியர், ஆசாரியர்கள் எல்லாரையும் நெகேமியா ஏற்படுத்தினான். நெகேமியாவின் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரமனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு நெகேமியா ஏற்படுத்தினார். இப்படி விசாரணை செய்கிற அவர்களிடம், வெயில் ஏறு மட்டும் எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம். நீங்கள் நிற்கும்போதே கதவுகளை சாத்தி தாழ்பாள்களை போட்டு எருசலேமின் குடிகளில் காவலாளர் அவரவர் தங்கள் காவலிலே அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டும் என்று நெகேமியா கூறினான். கட்டப்பட்ட அலங்கத்தை பொறாமையினாலே மறுபடியும் யூதாவுடைய சத்துருக்கள் இடித்து போட்டு விடுவார்கள் என்கிற பயத்தில் அலங்கத்துக்கு எதிரே இருக்கிற வீட்டின் உள்ளவர்களை வீட்டுக்கு வெளியே வந்து நின்று காவல் காக்கும்படி நெகேமியா கூறினான். இப்படித்தான் ஒரு கிராமத்தில் திருமணம் ஒன்று நடந்தது. பெரிய திருமணம் அது. காலையிலே இட்லி, சட்னி, சாம்பார், வடை மற்றும் மத்தியானம் கிடாக்கரியோடு சாப்பாடு. ஆகவே இரவெல்லாம் சமையல் நடந்தது. மேலும் திருமண வீட்டில் பந்தலுக்குள் உள்ள பொருட்கள், வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாவற்றிற்கும் பாதுகாவல் வேண்டும். ஆகவே திருமண வீட்டாரின் முக்கிய சொந்தங்கள் எல்லாரும் இரவெல்லாம் மாறி மாறி ஒருவர் சமையல் நடக்கிற இடங்கள், சமையல் பொருட்கள், கிடாக்கரி மற்ற பொருட்கள் எல்லாவற்றையும் பாதுகாக்க வந்து நின்று கவனித்து கொண்டிருந்தார்கள். ஆகவே திருமணம் ஒரு குறைவில்லாமல் இனிதே நடந்தேறியது. இப்படி ஒரு திருமணத்திற்கே பாதுகாவலுக்கு இவ்வளவு ஆட்கள் தேவைப்படுகிறது. இதை போலத்தான் நெகேமியாவின் காலத்திலும் அலங்கத்தை பார்வையிட, பாதுகாக்க இரவெல்லாம் கண் விழித்து கவனித்தார்கள். ஆகவே அலங்கம் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பாதுகாவல் எங்கே இருக்கிறது? நாம் எதை பாதுகாக்கின்றோம்? எதற்காக பாதுகாக்கின்றோம்? யாருக்காக பாதுகாக்கின்றோம்? இன்றைக்கு நம் வீட்டுக்கு நாம் தான் பாதுகாப்பு. பாதுகாப்பு இல்லாத வீட்டில் இந்த உலகத்தில் வாழ இயலாது. ஆகவே நாம் நம்முடைய குடும்பத்துக்கும் சிறந்த அதிகாரியாக இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய சபைக்கும், நம்முடைய உடைமைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறவர்களாக, காவலாளராக இருந்து எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 2ஆம் வருகையில் காணப்பட நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய சொந்த குடும்பத்தை காப்பாற்ற அருள் புரியும். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.